11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 6 துணை ஏடுகள் 1 வினா எண் 6. பின்வரும் விவரங்களை கொண்டு நாலந்தா புத்தக கடையின் துணை ஏடுகளை தயார் செய்யவும். டிசம்பர் 1 உமாதேவியிடமிருந்து கடனுக்கு வாங்கியது ₹1.80 100 வணிக புள்ளிகள் புத்தகம், ₹1.150 100 கணக்கு பதிவியல் புத்தகம். டிசம்பர் 7 ஸ்ரீதேவியிடமிருந்து கடனுக்கு விற்றது ₹1.90 240 வணிக புள்ளியியல் புத்தகங்கள், ₹1.170 250 கணக்கு பதிவியல் புத்தகங்கள். டிசம்பர் 10 சுபாவிடமிருந்து வாங்கியது ₹1.80 40 பொருளாதார புத்தகங்கள் கழிக்க வியாபார தள்ளுபடி 15%. டிசம்பர் 15 சேதமடைந்திருந்த 10 கணக்கியல் புத்தகத்தை உமாதேவியிடம் திருப்பி இதற்கு பணம் பெறப்படவில்லை. டிசம்பர் 18 குப்தாவிற்கு கடனுக்கு விற்றது ₹1.95 200 பொருளாதார புத்தகங்கள். டிசம்பர் 26 சுபாவிற்கு 6 பொருளாதார புத்தகங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. நடவடிக்கைகள் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து துணை ஏடுகள்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்னென்ன துணையேடுகள் தயாரிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். இதுல கொள்முதல் துணையேடு, விற்பனை துணையேடு மற்றும் கொள்முதல் திருப்பும் துணையேடையும் தயாரிக்கலாம். இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வினா எண் 6, பேஜ் நம்பர் 139. நாலந்தா புத்தக கடை ஏடுகளில் கொள்முதல் ஏடு. இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா துணை ஏடுகளை தயார் செய்யும். அப்ப என்னென்ன துணை ஏடுகள் தயார் செய்ய முடியுமோ அதை தயார் செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் கொள்முதல் ஏடு தயாரிக்க போறேன். 2017 டிசம்பர் 1, 2017 டிசம்பர் 1 உமாதேவியிடமிருந்து கடனுக்கு வாங்கியது. உமாதேவி கணக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா வணிக புள்ளியியல் புத்தகம், ₹100 ரூபாய் 80. 100 வணிக புள்ளியியல் புத்தகம் ₹80 வாங்கியிருக்காங்க. ஸோ 100 × 80 ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கங்காலத்தில் போடணும். ஏன் அப்படின்னா உமாதேவி கிட்ட இருந்து பின்னொரு புக்கை வாங்கியிருக்காங்க. விளக்கங்காலத்தில் ₹8000 போடுறோம். அடுத்ததா கணக்கு பதிவியல் புத்தகம், கணக்கு பதிவியல் புத்தகம் 100 150. ₹150 வச்சு ஒரு புக்கு வாங்கியிருக்காங்க, 100 புக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ 15,000க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ 2 புக்கு உமாதேவி கணக்கில் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால விளக்கங்காலத்தில் போட்டிருக்கோம். இப்போ கூட்டி மொத்தங்காலத்தில் போட போகிறோம். 000 13 23,000. அடுத்ததா டிசம்பர் 7 ஸ்ரீதேவியிடமிருந்து கடனுக்கு விற்றது. அப்போ இது விற்பனை கணக்கில் வரும். அடுத்து சுபாவிடமிருந்து வாங்கியது ₹1.80 40 பொருளாதார புத்தகங்கள். ஸோ 10ஆம் தேதி சுபா கணக்கு, பொருளாதார புத்தகம் ரூபாய் 80. ஸோ 40 × 80 3200. இது ஒரே ஒரு புத்தகம் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம ஏன் விளக்கங்காலத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னா இல்லை 15% வியாபார தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதை கழிச்சு காமிக்கணும். அதனால விளக்கங்காலத்தில் போட்டிருக்கோம். கழிக்க வியாபார தள்ளுபடி at the rate of
15%. ஸோ 3200 இன்ட்டு 15/100. ஸோ 084 480. ஸோ அதங்கே போடுறோம், 480 போட்டுட்டோம். இப்போ கழித்து மொத்தங்காலத்தில் காமிக்க போகிறோம். 0 2 7 2 2720 வந்திருக்குது. அடுத்த நடவடிக்கை, சேதமடைந்திருந்த 10 கணக்கு பதிவியல் புத்தகத்தை உமாதேவியிடமிருந்து திருப்பி அனுப்பியது. குப்தாவிற்கு கடனுக்கு விற்றது. சுபாவிற்கு 6 பொருளாதார புத்தகங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. ஸோ இப்போ கொள்முதல் இந்த 2 நடவடிக்கை மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம இதை கூட்டுறோம். 0 2 7 5 2 25,720. ஸோ கொள்முதல் கணக்கு விவரங்காலத்தில் எழுதுகிறோம். கொள்முதல் கணக்கு பற்று. ஸோ இது கொள்முதல் ஏடு முடிஞ்சிடுச்சு. அடுத்ததா விற்பனை ஏடு போட போகிறோம். விற்பனை ஏடு நாள், விவரம், இடாப்பு எண், பேரேட்டு பக்க எண், தொகை, விளக்கம், மொத்தம். (2017) டிசம்பர். விற்பனையோட ஃபார்மேட் எழுதிட்டு நாள் மட்டும் எழுதியிருக்கிறேன். இப்போ இதில் எது விற்பனை அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 7ஆம் தேதி ஒரு விற்பனை நடந்திருக்கு. ஸ்ரீதேவி கணக்கு. என்னெல்லாம் விற்பனை பண்ணியிருக்கோன்னா, வணிக புள்ளியியல் புத்தகம், வணிக புள்ளியியல் புத்தகம், 240 புத்தகங்கள் விற்பனை பண்ணியிருக்கோம். 240 அட் த ரேட் ஆஃப் ரூபாய் 90. 240 × 90 விளக்கங்காலத்தில் போட போகிறோம். ஏன்னா பின்னொரு புக்கும் இவங்களுக்கு விற்பனை பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன புக்கு விற்பனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கணக்கு பதிவியல். கணக்கு பதிவியல் புத்தகம், 250 புத்தகம் அட் த ரேட் ஆஃப் 170. ஸோ 250 × 170 42,500 வருது. இப்போ இதை கூட்டி மொத்தங்காலத்தில் நம்ம போட போகிறோம். ஸோ 0 0 1 4 6 64,100. அடுத்தது குப்தாவிற்கு கடனுக்கு விற்றது. டிசம்பர் 18 குப்தா கணக்கு. என்ன விற்பனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பொருளாதார புத்தகங்கள் விற்பனை பண்ணியிருக்கோம். பொருளாதார புத்தகம் 200 at the rate of 95. ஸோ 200 × 95 எவ்வளோ வரும் அப்படின்னா, இதை நம்ம மொத்த காலத்திலே போட்டுடலாம். ஏன்னா ஒரே ஒரு பொருள் தான் அப்படிங்கிறதுனால மொத்த காலத்திலே போட்டுடலாம். 0 0 0 19,000. ஸோ இதை முடிச்சிட்டோம் நம்ம. 0 0 1 3 8 83,100 விற்பனை கணக்கு வரவு.
ஸோ கொள்முதல் இடம் போட்டுட்டோம், விற்பனை இடம் போட்டுட்டோம். அடுத்ததாக கொள்முதல் திருப்ப ஏடு போட போகிறோம். ஃபார்மேட் எழுதிட்டேன். நாள் விவரம், பேரேட்டு பக்க எண், பற்று குறிப்பு எண், தொகை, குறிப்பு, விளக்கம், மொத்தம் ஃபார்மேட் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். யார் வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, உமாதேவி வாங்கின கணக்கு பதிவியல் புத்தகத்தை 10 புத்தகம் நம்ம திரும்ப அனுப்பியிருக்கோம். அதில் என்ன ரேட்டு, அதாவது தொகை போடலை. நம்ம இங்கே பார்க்கணும், கொள்முதல் ஏடில் கணக்கு பதிவியல் புத்தகம் 150 ரூபா வச்சு வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே 150ன்னு காமிக்கிறோம். 10 புத்தகங்கள் 150ன்னு வாங்கியிருக்கோம். ஸோ அதை திருப்பி அனுப்ப போதும் அதே விலை தான். ஸோ 1500. அடுத்ததா சுபா கிட்டேருந்து வாங்கின பொருளாதார புத்தகங்கள் 6 புத்தகங்கள் 80 ரூபாய் வீதம் வாங்கியிருந்தோம். அந்த 80 ரூபாய் இதில் சம்பளம் கொடுக்கல. ஆனால் நம்ம சுபாகிட்டேருந்து பொருளாதார புத்தகம் வாங்கும்போது கொடுத்துருந்தாங்க ரேட்டு, அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ 6 புத்தகம் 80 ரூபாய் வச்சு வாங்கியிருக்கோம். ஸோ 480 வரும். இதை நம்ம ஃபஸ்ட்டு விளக்கங்காலத்தில் போடணும். ஏன் விளக்கங்காலத்தில் போடுறோம் அப்படின்னா, சுபா கிட்டேருந்து புக்கு வாங்கும்போது அவங்க நமக்கு வியாபார தள்ளுபடி 15% கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதை இதில் கழித்து காமிக்கணும். கழிக்க வியாபார தள்ளுபடி at the rate of 15%. ஸோ 480லேருந்து 15% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் 72 வரும். 480 ரஃபாக போட்டுருக்கேன், இப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக 15% நம்ம கண்டுபிடிச்சோன்னா 72 வரும். இப்போ அந்த 72லேருந்து 480 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 8 0 4 408. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை கூட்டி காமிக்க போகிறோம். 8 0 9 1 1908 ரூபாய் தான் நமக்கு கொள்முதல் திருப்ப ஏடு. அப்போ இங்கே விவரங்காலத்தில் கொள்முதல் திருப்ப கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இப்போ கொள்முதல் ஏடு போட்டுட்டோம். மொத்த தொகை 25,720 ரூபாய் வந்திருக்கு. விற்பனை ஏடு போட்டுட்டோம். மொத்த தொகை 83,100 ரூபாய் வந்திருக்கு. அடுத்ததாக கொள்முதல் திருப்ப ஏடு போட்டிருக்கோம். மொத்த தொகை 1908 வந்திருக்கு. இதான் அந்த சம்மோட ஆன்சர். சம்மில் துணை ஏடுகள்னு சொல்லியிருக்காங்க, அதனால் தேவைப்படுற துணை ஏடுகள்லாம் தயாரிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.